இயக்குனர் ராம்தேவ் ஒரு நல்ல படம் ஒன்றை, நகைச்சுவையான படம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். வெகு வேகமாக எடுக்கக்கூடியவர். 5 நாளில் எடுப்பதை 3 நாளில் எடுத்து விடுவார். அவ்வளவு வேகமாக அவருடைய கேமராமேனும் அவருக்கு உதவியாக இருந்தார். அவரே தான் பட தயாரிப்பாளராக தொடங்கினார். பிறகு வண்டி கொஞ்சம் தூரம் போய் நின்று விட்டது. பிறகு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்பட்டார். அவருடைய சொந்த ஊரிலே இருக்கிற கவிதாலயா சரவணனை அவர் எப்படி மடக்கினார் என்பதிலே தான் அவருடைய மாபெரும் திறமை இருக்கிறது. அவருடைய வீட்டிலேயே எடுத்தார். அவரையும் ஒரு கதாபாத்திரமாக்கினார். அவரையும் இந்த கதையில் ஈடுபட வைத்தார். முழு படமும் அவருடைய வீட்டிலே தயாரிக்கப்பட்ட படம்தான். இந்த படத்தின் மூலம் கவிதாலயா சரவணனின் நட்பு எனக்கு ஏற்பட்டது என்பது ரொம்ப தகுதி வாய்ந்த பெரிய மனிதர். அவர் ஏதோ கிராமத்திலிருந்து கட்டை மாட்டு வண்டியில் வந்தது போல் அவர் சொல்லிக் கொண்டாரே தவிர அவர் பெரிய செல்வர். அதனாலே பரவாயில்லப்பா, உனக்கு உதவி செய்கிறேன், 2 தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற செலவு வந்தால் அந்த செலவு திரும்பி வந்துடுதுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இந்த படத்திற்கு அவர் உதவி செய்ய முன் வந்தார். ஆகவே இடையிலே தயாரிப்பாளராக வந்து இந்த தயாரிப்பை முழுமைப்படுத்தி இப்பொழுது இந்த படம் வெளிவருகின்ற அளவிற்கு அதை கொண்டு செல்லுகின்ற ஒரு ஆற்றலான மனிதரை இவர் பெற்றதுதான் இவருடைய திரை வாழ்வினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நான் சொல்லுவேன். நன்றாக நகைச்சுவையாக கதை சொல்லுகின்ற ஆற்றல் ராம்தேவ் உண்டு. ரவி மரியாவை பற்றி எல்லாரும் சொன்னார்கள். அவருடைய ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக வந்து எல்லாருமே அவரை பற்றி பேசிவிட்டார்கள். அப்படி அந்த பேச்சுக்கு உரியவர் தான் அவர். ராம்தேவ் இந்த காட்சிகளை ரொம்ப நகைச்சுவையாக அமைத்திருக்கிறார். நான் கெடுமதியாளனாக வில்லனாக நடித்திருக்கிறேன், பிற வேடங்களில் நடித்திருக்கிறேன். நான் நகைச்சுவையாக படம் முழுவதும் ஒரு பகுதியில் நடிப்பது என்பது இந்த படத்தில் எனக்கு கை வந்தது. மிகவும் ரசித்து நான் அதை நடித்தேன். அதையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படமும் காலத்தை தாண்டி இருக்க முடியாது. ஹரிதாஸ் வந்த உலகத்தில் மாற்றம் விரும்புகின்ற போது பராசக்தி வருகிறது. இப்படி எந்த ஒன்றும் காலத்தை தாண்டி எவனாலும் கதை சொல்ல முடியாது. காலத்திற்கு உட்பட்டு காலத்தை வாங்கி கொண்டு கதை சொல்லுகிறவன் வென்று விடுவான். பாக்கியராஜ் ஒரு சிறந்த கதையாசிரியர். அது ரொம்ப காலத்தையும் சமூகத்தையும் உள்வாங்கி கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இருந்து அதை கலை வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். மகாபாரதங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவதில்லை என்று நான் நினைப்பேன். மகாபாரதத்தில் உள்ள தர்மபுத்திரனை உருவாக்க பாரதி ராஜா அல்லது நம்முடைய இந்த இயக்குனர்கள்லாம் போதாது, அதுக்கு வியாச முனிவர் வேண்டும். ஒரு தர்மபுத்திரனை அந்த பாத்திரத்தை வடிவமைப்பதற்கு அவன் என்னென்ன சிறப்புகளையுடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டானோ 3000 ஆண்டுகளாக அவனுக்கு நிகரான இன்னொரு பாத்திரத்தை வாழ்க்கையிலும் சந்திக்கவில்லை, நாம் இதிகாசங்களிலும் சந்திக்கவில்லை. அவனை படைப்பதற்கு அவனை விட ஆற்றல் வாய்ந்த கதை தலைவன் வேண்டும். அதனால தர்மபுத்திரனை வியாசனை தவிர வேறு யாரும் படைக்க முடியாது. அதே மாதிரி சொல்லுகிறேன், நான் படித்த கதைகளிலேயே ரொம்ப சிறந்த கதை ரீசரக்ஷன். அதை டால்ஸ்டாய் எழுதினார். டால்ஸ்டாய் காந்திக்கு முன்னோடிய அந்த ரீசரக்ஷன் கதையை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன். இப்படி ஒரு கதை தலைவனை எப்படி ஒரு கதாசிரியனால் உருவாக்க முடிந்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் அந்த கதாசிரியனே டால்ஸ்டாய் தான். அதனாலே தான் டால்ஸ்டாய் போன்ற ஒரு மிகச்சிறந்த கதை தலைவனை அந்த ரீசரக்ஷன் பெற முடிந்தது. ஆகவே தன் காலத்தில் நம்முடைய